ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ, பிரிஞ்சி இலை ஒரு நம்பர், வர மல்லி ஒரு 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு சிறிதளவு, பட்டை ஒரு நம்பரு, கிராம்பு 2, வரமிளகா ஒரு 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து நறுக்கி வச்சுட்டோம், கருவேப்பிலை, கல்லுப்பு சிறிதளவு, எண்ணெய் நல்லெண்ணெய், தக்காளி ஒரு 2 நம்பர், தேங்காய் ஒரு 1/2 மூடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மல்லித்தலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் பசியில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக குக்கரில் போடலாம். பார்த்திங்கன்னா பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கறி அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா திரும்ப இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூளும் மிளகாத்தூள் அதிலே சேர்த்துக்கலாங்க. மல்லி தலையும் அதிலே போட்டுக்கலாங்க. கல்லுப்பு சிறிதளவு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் போட்டு ஒரு 3 இல்லை 4 விசில் வர அளவுக்கு போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கு விசில் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. வானலை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வரமல்லி, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும், வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு தனியாக வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டு வந்ததும் அதை ஆஃப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும். பாத்திரம் சூடானதும் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சம் நிறைய ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு சிறிதளவு போட்டுக்கலாங்க. ரொம்ப போடக்கூடாது நான்வெஜ்ஜுக்கு. பாருங்கள், கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. அப்படியே இதோட 2 பச்சை மிளகா இந்த மாதிரி நெட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சதில் ஒரு 3/4 பங்கு போட்டுக்கலாம். ஒரு 1/4 பங்கு தனியாக வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி வணங்குற கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தையும் அரைச்சிக்கலாம். தேங்காய் அதையும் பார்த்திங்கன்னா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் தக்காளி வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மசாலாவை ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருக்கிற அந்த கறி, தண்ணி ரெண்டுமே சேர்த்து அப்படியே இதே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதுலேயே உப்பு நிறைய கொஞ்சம் போட்டிருக்கிறோம் வேக வரதுக்காக. இதோட மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் ஒரு 3/4 பங்கு சேர்த்துக்கோங்க. 1/4 பங்கு தனியாக வச்சுக்கோங்க. இந்த மசாலா இந்த தக்காளியோட ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை அதை கூட சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம கறியை குக்கரில் ரொம்ப நேரம் 4 விசில் விட்டுருக்குறோம். அதனால் இதில் ரொம்ப நேரம் விடாதீங்க, ரொம்ப வளவலன்னு போயிடும். அவங்கவுங்க குழம்பு தேவைக்கேற்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்பவுமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் குழம்புனா அடுத்த நாள் தோசை எதிர்பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டோம்.
தேங்காயும் தண்ணியும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரம் போட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸு கொதிக்க வைக்கலாங்க. காரம் பத்தாதவங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காரம் சேர்த்துக்குவோம். அதனால் நாங்கள் மிளகா அதிகம் சேர்த்துக்கல. இப்போ இதில் கொத்தமல்லி தழை நிறைய போட்டுக்கலாங்க. மற்ற குழம்புக்கு போடுறீங்களோ இல்லையோ, கறி குழம்புக்கு கண்டிப்பாக கொத்தமல்லி தழை நிறைய போடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனியாக கறியை மட்டும் அரிசி எடுத்து வச்சுங்க. இப்போ பசங்களுக்கு தனியாக எடுத்து வச்சு நமக்கு தனியாக வறுக்க போகிறோம். பாருங்கள், பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கடுகு லைட்டாக சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகா 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச மீதி எடுத்து வச்சுருக்கிற கறியும் அதோட கொட்டி வணக்கிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு. இதுலேயே நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கிற குழம்ப ஒரு 1/2 கரண்டி ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். தூளுப்பு ஒரு சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் மல்லித்தழை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே நம்ம அரைச்சி ரெடி பண்ணுற மசாலாவுக்கு தனி ஒரு வாசனைங்க. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க மட்டன் வறுவல் ரெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.